மார்க்கெட், கோவில், ஹாஸ்பிட்டல்னு அவங்க எங்க போனாலும் வந்து நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் மார்க்கெட்ல அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சு வரல, கோவில்ல அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சு வரல, ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் அம்மா இருப்பாங்கன்னு போனேன். மற்றபடி இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கு கோவம் வரும், அப்புறம் புடிச்சு கடிச்சு வச்சிடும். ஒரு நாள் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டு எதிரில தானே இருக்கீங்க. தேவைன்னா வந்து பேசுவீங்க, தேவைன்னா பேச மாட்டேன். பாத்துக்கிறேன். நீ போடி. நீ ஒரு நாள் எங்கிட்ட வருவடி. நீ போடி. நான்லாம் உங்ககிட்ட ஒண்ணும் வர மாட்டேன். அம்மா. எங்க அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க இப்படி இருக்கீங்க. உன்னை கொண்டு போய் ஹோம்ல விடுறதா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இல்ல. இது சின்ன டார்ச்சர்னா இது பெரிய டார்ச்சர். யாரும் இல்லை இவள் போலே துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாண்டானே கண்ணில் அன்பை சொல்வானே யாரும் இல்லை இவள் போலே துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாண்டானே அப்படியே கேக்குறீங்க. சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாள் சில நேரம் சண்டைகளாலே என்னை நீங்க வென்றிடுவாள் சமைச்சாலும் நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவாள் இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாள் கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை இவள் போலே துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே இது என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? ஒண்ணு. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அவனுக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லி ஸ்டாஃப் சொன்னாங்க. அதனால தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். உலகம் எந்த உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள் உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள் உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள் ரொம்ப சிரமமா இருக்கு. உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள் இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை மறுஜென்மம் வந்தால் கூட நான் தான் இவளின் பிள்ளை என்றும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும் கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை இவள் போலே துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே இன்னைக்கு revenge. நீங்க சமைச்சாலும் நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். நீங்க பாரு, மயக்கமே போடல. அடி போவி, எனக்கு இந்த உயிரே போயிடுச்சு. நீ மாப்பிள்ளை கொண்டு பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் நான் வீட்டுல இருந்து பசங்க பாத்துக்கிட்டேன். கண்ணீர் துளிகள் வேண்டும் என்று தன்னை கேட்கின்றேன் என்னாச்சு? கண்ணீர் இது என்னாச்சு? இவளும் என்னடி அது? தினமும் என்னடி இது? யார் அடிச்சா? என்னை நானே காண்பது போலே இவளை பார்க்கின்றேன் என்றும் எங்கும் வழித்துணையாக இவளை ஏந்திரி வா, சரி வா. வா, என் கூட வா. வார்த்தைக்குத்தான் அர்த்தம் இங்கே கண்டேன் இவளன்பின் வெளிச்சம் முன்னே பார்த்தாலே அவ பயப்படுறா. தான் என்பேன் கண்டிக்கிறது பனிஷ் பண்றது அவங்க பண்ற தப்ப திருத்திக்கதா அவங்க இப்படி அடிச்சுதான் அவங்க கேட்பாங்கன்னா சொல்வாளே நீங்க பண்ணதும் தப்புதான். ஹலோ, நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் வந்து கேக்குற? நீ என்ன அவளுக்கு அம்மாவா இல்ல அப்பாவா? ஓ அவ அம்மா இல்ல அப்பா தான் வந்து கேட்கணுமா? ஒருவேளை அவ அக்கா வந்து கேட்டா? சில நேரம் சண்டைகளாலே என்னை ரீனா. வென்றிடுவாள் பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவாள் இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் என்னையும் அடிச்சிட்டல நீ? என்னையும் அடிச்சிட்டல? சொல்வாளே என்ன சார் பண்றது? அடிச்சா தானே திருந்துவாங்க. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் நான் இவளோட அக்கா. என்ன கடிச்ச அடியில இனிமே அவர் யாரையுமே அடிக்க மாட்டாரு.